போட்டியில் கலந்துக்கிட்டவங்களுக்கு நடுவர்கள் ஒரு கேள்வி கேட்குறாங்க. அது என்ன கேள்வினா, நீங்கள் வந்துட்டு அதாவது அந்த 3 ஜோடியும் ஜெயிச்சிருக்காங்க. அவங்க 3 பேர்கிட்ட மட்டும் இப்போ கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது யாருன்னா ரவியும் ஸ்ருதி, அப்புறம் மனோஜ், ரோஹிணி, அப்புறம் முத்துவும் மீனாவும். இப்போ எல்லாருக்கிட்டேயும் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குறாங்க. அது என்ன கேள்வினா, இப்போ உங்கள் ஒய்ஃபும் உங்கள் அம்மாவும் ஒரு இடத்துல நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் வந்த உடனேவா யாரை கூப்பிட்டுட்டு போவீங்க ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ரவி எடுத்த உடனேவோ நான் என் ஒய்ஃபை தான் கண்டிப்பாக கூப்பிட்டுட்டு போவேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சொன்ன உடனேவோ ஓ அப்படியா, சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ரோகிணிக்கிட்டேயும் மனோஜ்கிட்டேயும் கேட்குறாங்க, நீங்கள் யாரை கூப்பிட்டு போவீங்க அப்படிங்க. நான் கன்ஃபார்மாக சொல்கிறேன், என் மனைவி தான் கூப்பிட்டு போவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் விஜயாவுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும்னு தெரியல. ஆனாலும் இந்த மாதிரி சொல்லிடுறாங்க. சொன்ன உடனேவோ சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி முத்துக்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் எப்படி உங்கள் ஒய்ஃபை கூப்பிட்டு போவீங்களா இல்லை உங்கள் அம்மாவை கூப்பிட்டு போவீங்களா அப்படிங்க. நான் யாரையும் கூப்பிட்டு போக மாட்டேன், என் ஒய்ஃப் வந்து எங்கள் அம்மாவை கூப்பிட்டுட்டு போய் எங்கள் வீட்டில் விட்டுருவா அப்படின்னா. ஏன் எப்படி விடுவாங்க அப்படிங்க. நான் பைக் எடுத்துகிட்டு வந்துடுவேன், என் ஒய்ஃபுக்கு பைக் ஓட்ட தெரியும், அதனால் எங்கள் அம்மாவை கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டு நான் அங்கே நின்றுக்கிட்டு இருப்பேன். எப்படினாலும் என்னோடய ஒய்ஃபு எனக்காக வேண்டி வருவா, எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி, எவ்வளோ காலங்கள் ஆனாலும் பரவாயில்ல, எனக்காக வேண்டியே அங்கே வந்து நிற்பா அப்படின்ற நம்பிக்கை எனக்கு கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனேவும் முத்துவும் மீனாவும் பேசுனதை பார்த்து அந்த அரங்கத்தில் உள்ளவங்க எல்லாருமே கைத்தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆரம்பித்த உடனேவும் நம்ம நடுவர்களுக்குமே ஒரே ஆச்சரியமாக போச்சு. என்னடா ஒரு தினுசாவே கொஷின் கேட்டோம், கரெக்டாக ஆன்சர் சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு.